மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் விளம்பரதார் நண்பர்களுக்கும் இந்த படம் பற்றி பப்ளிக் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, விமர்சனமே நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். இந்த படம் வந்து கிராமத்து படம், நட்பு, கிரிக்கெட் மேட்ச்சு, இது 2 தான் கதை. சொன்னாங்க இது என்ன இது கிரிக்கெட் வச்சு எல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படிங்க எடுக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் கிராமத்துலேருந்து வந்துக்கிறோம். அந்த காலத்தில் கோட்டிப்புல், அந்த கோட்டிப்புல் விளையாட்டில் இப்போ கிரிக்கெட்டே மாறிப்போச்சு. அங்கத்துக்கு கிராமத்தில் வந்து அதனால் இப்போ அது எப்படின்னு கேட்டாங்க. சாதிகமாக சொன்னோம். பரவாயில்ல, கிராமத்தில் நிறைய பேர் நீங்கள் எதோ செய்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. புதுசாக ஒரு டைரக்டர் நம்ம நண்பர் வந்தாங்க, கதையை சொன்னாங்க, பிடிச்சி போச்சு, ஒர்க் பண்ணோம், படம் முடிஞ்சு போச்சு. மீதி உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விளையாட்டுக்காரன் நீண்ட பயணம், வெறும் விளையாட்டு மட்டும் இல்லாமல் நட்பு, காதல், அவங்க 2 பேர் 2 தான் சொன்னாங்க. இதில் 3 சேர்ந்து ஒரு விளையாட்டு. இதில் இருக்க எல்லா விளையாட்டையும் விளையாட்டுக்காரன் காட்டியிருக்காரு. இவரோட இன்னொரு படத்துக்கும் நான் இசையமைச்சிருக்கேன். நம்ம மனோகரன் சார் தயாரிச்சிருக்காரு, அதுக்கும் இசையமைச்சிருக்கேன். இவர் எப்பவுமே டியூனு, அதாவது நான் மியூசிக் பண்ணும்போது டியூனு எல்லாமே சேர்த்து கொடுப்பாரு. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா பாடவும் செய்வேன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நீங்களாம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் ஒரு சின்ன படம், இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்து எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு நல்லா வெற்றி அடைகிறதுக்கு நீங்களாம் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்னை நம்பி நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தாஸ் ரொம்ப நன்றி. விளையாட்டுக்கார ஒரு அண்ணனோட ஒரு குறும்பு தங்கச்சியாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. படம் பெரிய ஹிட் ஆகணும். ரொம்ப சந்தோஷம். நான் நடித்த ஃபஸ்ட்டு மூவி இது. அதோட ஆடியோ லான்ச்சில் நான் இப்போ நிற்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் மனவளரும் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். உண்மையிலே விளையாட்டுக்காரன் என்பது ஒரு சிறந்த படமாக வெற்றி பெறும். ஏன்னா நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல உலகத்தில் எல்லா ஒலிம்பிக்கிலும் எல்லா நாடும் வந்து ஒலிம்பிக்கில் தங்க மெடல் முதல் இடத்துல வருது. ஆனால் விளையாட்டில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இதை மாதிரி கிராமத்துலேருந்து விளையாட்டு வீரர்கள் வந்தால்தான் நம்ம இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் வந்து ஏதோ பெரிய பெரிய ஸ்டார் தான் வரணும்னு இல்லை, நம்ம ஊர்லேயே எல்லாம் ஸ்டார் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாருங்களாம் வரணும். இப்படிப்பட்ட சிறு சிறு படம்லாம் பெரிய வெற்றி பெறணும். ஏராளமான தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். புதிய புதிய டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இசையமைப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இந்த மாதிரி தயாரிப்பாளர் ஏராளமாக வந்தால்தான் இந்தியா நாடு வளரும், தமிழ்நாடு வளரும், சினிமா வளரும் என்பதை சொல்லிக்கொண்டு, நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும், புதிய நடிகர் வளர வேண்டும், நம்ம ஊர்லேருந்து நடிகரெல்லாம் வர வேண்டும். ஏதோ பெரிய உலக அழகி தான் நடிகை என்பதில்லை, நம்ம ஊர்லேயே கிராமத்தில் அழகி இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வெற்றி பெற்று இந்த படம் வெற்றி பெற்று எல்லோருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கட்டி இந்த நாடும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த தோழர் ஐயா தயாரிப்பாளர் மனவளனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாப்பா, நீ தான் இன்னைக்கு யூடியூப் எடுத்தால் நீ தான் நல்லது நீ தான் பேசுகிற, கெட்டது நீ தான் பேசுகிற, மொத்தத்தில் நீ தான் பேசிகிட்டு இருக்க. அது நீ வந்து அமௌண்ட்டை குறைக்கணும். எடுத்த அடுப்புலேயே 5 லட்சம் கேட்குற ஹீரோவுக்கு எப்படி தருவாங்க? சின்ன படம்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க மாட்டேங்கிற, அதான் என்கிட்ட சொன்னாங்க. 1 கோடி ரூபா போய் தெருவில் கோடி தான் நிற்கணும். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்கள் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விளையாட்டுக்காரன் மெயின் இந்த பெருசாக நடக்க காரணமே தம்பி சத்தி சரவணுக்கு என்னுடைய சங்கத்து சார்பா மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சத்தி மேலே வா. உண்மையிலேயே நான் பெருமை சொல்கிறேன். என்னென்னா நைட்டு 7 மணி சத்தி ஃபோன் பண்ணாப்புல. பையன் வந்து நம்ம டைரக்டர் தாஸ் சடையன்
நான் விஜயகாந்த் சார் கதை சொல்லும்போது நீ இப்போ இவர் கூட இருந்தாராம், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு கதை சொல்லி விஜயகாந்த் சார் போய் தர்மகர்த்தான்னு ஒரு கதை சொல்லி பேசும்போது கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்கு, நான் சின்ன கோட்டு மாரி இருக்கு, கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு வாங்க சொன்னார். ஆனால் அப்போ 3 வருஷம் ஆகுன்ட்டார் விஜயகாந்த் சார். அப்போ பிடிச்சர் வந்து வெயிட் பண்ண முடியும்ட்டார். அவர் வந்து இவர் தான் என்னை வந்து விஜயகாந்த் சொல்லி கதை சொல்ல வந்தாராம். சங்கத்தை சொன்னாப்புல என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நானே அந்த அவருடைய டைரக்டர் வந்து இப்போ நான் வந்து உங்கள் ஸ்டேஜை பேச வந்திருக்கேன். அப்போ என்ன சொன்னாப்புல, சத்யசரணன் சார் ரொம்ப சின்ன படம், ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, எப்படியாவது பண்ணி சொன்னாப்புல. சொன்னோன்னே சரி சத்ய நீ சொன்னால் கரெக்டாக சொல்லிட்டு இப்போ வந்தேன். இந்த ஃபங்க்ஷன் நடந்த காரணம் மெயின் சத்யசரணன், அடுத்தது நம்ம டைரக்டர் தாஸ் சடையன், அதுக்கப்புறம் மணவாளன் சொல்லணும். இந்த சால்வு போட்டு சொல்கிறேன். ஆமாம், இந்தமாரி பிஆர்ஓலாம் இருந்தால் தான் எங்கள் சங்கம் உருப்பிடும். எங்கள் சங்கம் நல்ல படங்களை எடுத்து மேலே கொண்டு வருவாப்புல சப்போர்ட் பண்ண. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் நான் சில பேர் சொல்லுவாங்க இவர் எப்போ இருந்தாலும் திட்டுறாரு வைகிறாரு. ஏங்க நான் எனக்குக்காக திட்டிக்கிறேன் இல்லை, எனக்காக சேர்த்தேன். எனக்கு எல்லா கஷ்டம் தாண்டி இன்றைக்கி ஒரு லேஜி வந்துட்டேன். நான் இனிமேல் நான் வந்து சம்பாதிக்கணும் சாப்பாடணும் ஏமாற்றணும்னு கிடையவே கிடையாது. என்னை பொறுத்து சினிமா நம்பி வந்து எல்லோரும் ஜெயிக்கணுங்கிறத என்னோட எண்ணமே தவிர ஒரு நூலோடு கிடையாது. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேங்க. இப்போ இந்த பையன் வந்து விஜயகாந்த் போய் சொன்னாப்புல, அப்போ நான் இவரை நான் காப்பாற்றுறது யார்? ஒரு இந்த மாதிரி ஆள் வரணும், இந்த சத்யசரணன் மாரி ஆள் தான் வரணும். அவர் பேர் விவசாயம், பாண்டிச்சேரியில் இருந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பையனை டேரக்டர் ஆகிக்கிறாரு. இப்போ இவர் தான் நம்ம காப்பாற்றணுங்கும்போது நான் இதுக்காக தான் நான் பேசுனேன் தவிர வேறு. நான் 9:45 நான் தான் முதலாக வந்தேன். அன்றைக்கி பிரசாத்துக்கு நான் தான் 9:45 முதலாக வந்து டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தேன். 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன்னா என்ன காரணம்? இவர் எப்படியா ஜெயிக்கணுங்கிறது தான். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேசிச்சிட்டே இருந்தோம்னா, இப்போ இவர் உண்மையில இந்த பையன் வந்து கனவுல படம் எடுத்துருக்காப்புல. இப்போ இது ஓடலைங்கிறது வந்து ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணோம். நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய யார்? இவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும், இவர் தான் ப்ரொமோஷன் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவர் பாருங்கள், அவர் முகத்தை பாருங்கள். இவர் வந்து சிரிக்கிறாங்க. அவர் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதியாக தான் இன்றைக்கி காலகட்டம் வந்து மாறிடுச்சு. காரியம் இன்னைக்கு எல்லாருமே படம் எடுக்கலாம், எல்லாருமே ஷூட்டி பண்ணலாம் சொல்லி. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் காக்கைக்கும் தன் குஞ்சு புரிஞ்சும்பாங்க. அதனால் சினிமா நம்பி யார் வந்தாலும் படத்தை நல்லா எடுங்க. என்னோட போன வாரம் கூட என்ன இந்த இதே பிரசாத்தில் கேட்டாங்க, உங்கள் சங்க படம்லாம் பெருசாக ஓடலையே அப்படின்னு. நான் சங்கத்தில் ஏகப்பட்ட சலுக்கு நான் சொல்லி ஒவ்வொரு இடையும் தினத்தந்தி வந்து எங்களுக்கு 10 லட்ச ரூபா எங்களுக்கு தந்தி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த்லேருந்து விஜய்லேருந்து யார் வந்தாலும் சினிமா வந்து வாழ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 10 லட்ச ரூபா எங்கள் சங்கத்தை கொடுத்துருக்காங்க. சினிமா பப்ளிசிட்டியே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கீப்பில் வந்து 50 தேட்டர் வரைக்கும் 4000 ரூபா வாரம் கொடுத்துருக்காங்க. சென்சாருக்கு எல்லாமே நான் கொடுக்குற சங்கத்துலேருந்து எல்லா சலுகை இருக்குது. ஆனால் படம் ஒழுங்காக எடுக்கணும்ல. படம் ஒழுங்காக எடுக்கலாம், நான் போய் கூட போய் ஷூட் பண்ண முடியுமா? இல்லை நான் போய் டேரக்ஷன் இப்படி பண்ண சொல்ல முடியுமா? ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டர் போய் எங்கள் சங்கத்தை என்ன சொல்லும்போது அது சொல்கிறாங்கன்னா, நான் இப்பயும் சொல்லுவேன், நீங்கள் படம் நல்லா எடுத்தீங்கன்னா என்றைக்குமே சினிமா வந்து யாராலும் அழிக்க முடியாது. இப்போ இந்த யூத்துன்னு ஒரு பையன் கருணாஸ் பையன் எடுத்துருக்கான்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே விஜய் நடித்த படம், 10 வருஷத்துக்கு முன்னே வந்தது. இன்றைக்கி பசங்க எல்லாமே டபுள் மீனிங்கில் படத்தையும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான் இன்றைக்கி காலேஜ் பசங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்தமாரி படம் எடுங்க. இன்றைக்கி விளையாட்டுக்காரன்னா நீ விளையாட்டு மாரி நீ படம் எடுத்தால் தான் அதை வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க தேட்டருக்கு. நம்ம தேட்டரை குறை சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டரை குறை சொல்கிறோம், அப்புறம் யாருமே ஆடியோ சொல்லணும் குறை சொல்கிறோம், அப்புறம் படத்தை ஓட விட சொல்லலாம். ஒன்றும் இல்லை, புல் சட்டை மாறேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாப்புல. இந்த யூத்தை வந்து ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் புல் சட்டை மாறேன் என்ன போட்டாலும் கண்டு பார்த்துருவேன். இது திட்டுறாரா வயிறாரா போகிறேன் பார்ப்பேன். அப்படிங்கும்போது ஒரு படத்தை நல்லாருன்னு சொல்லும்போது யாரும் வந்து நல்லான்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம படம் ஒழுங்காக எடுக்கணும். இப்போ இந்த விளையாட்டுக்காரன் படத்தை பற்றி நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். ஒரு விவசாயி ஒரு டேட் நம்பி ஒரு படத்தை போட்டு எடுத்து இன்றைக்கி இந்த ஆர்டினன்ஸ் பண்ணியிருக்காருன்னா இவர் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மேக்சிமம் இந்த படத்தை என்ன ஓடணுமோ அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம். ஒரு விளையாட்டை மையப்படுத்தி ஒரு கிராமத்தில் அழகான காதலும் மிக ஆழமான நட்பும் சொல்லியிருக்கிறோம். இதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய உதவியாக ஏற்றுக்கொண்டு நன்றியை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.